இரிட்டேட் ஆகுது. யாராவது வரமா செய்யறேன் சார் வர போ அப்படின்னு. அப்ப என்னன்னா எல்லாரும் அந்த நைட் ரெஸ்ட் படுக்க உட்காரும் போது தான் அப்பா நான் ரிலாக்ஸா இருக்கேன், ஒர்க் இல்லை, சுற்றி முற்றி என்னை பார்க்கறதுக்கு மேனேஜர் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ நான் கொஞ்சம் நேரம் எனக்காக நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, ப்ரீதிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது, ரொம்ப முடியல, கஷ்டமாக இருக்குது, இல்லை லங் ஃப்ளூயிட் அதிகமாக கலந்துருக்கு, வெயிட்டாக இருக்குது, அப்போ ஃப்ளூயிட் மேலே திருப்பி மேலே ஏறும், அப்போ உன்னால் ப்ரீத் பண்ண முடியாது. அப்போ ஹோல்ட் பண்ணாமல் முடியுமானா ஃபஸ்ட்டு கஷ்டம் தொடுறதே கஷ்டம்தாங்க. அதுக்கப்புறம் நான் குனிகிறது ரொம்ப கஷ்டம், முட்டி தொடுறதுங்கிறது சான்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும். காலையில் ஸ்கிப் பண்ணிடுவோம். மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க எதையோ ஒன்று 3 மணிக்கு இல்லை எதையோ ஒரு ஜூஸு அப்படி குடிச்சிட்டு மேனேஜ் பண்ணிடுவோம். காலையிலேருந்து இது ஒழுங்காக சாப்பிடல, நைட்டாவது போய் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கட்டிட்டு நைட்டு அவ்வளோ. அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு விஷயம் தான் தெரியும். எனக்கு வந்து 2 விஷயம் தான் தெரியும். ஒன்று வந்து மெடிடேஷன். இப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இல்லை பயங்கர டென்ஷனாக இருக்கும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணால் சரியாயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் சொன்னீங்க, அது 2 மட்டும் தான் தெரியும். பட் ஒவ்வொரு விஷயம் நம்ம பாடி பார்ட்ஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள், இந்த யோகா பண்ணால் இது வந்து கரெக்ட் ஆகும், இது வந்து கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு ஆர்கனாக சொல்கிறேன் மேம், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேம் அந்த டேர்ம் மட்டும் சொன்னால் போதும் மேம். பிகாஸ் அது வந்து வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக போயிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி ஓகே இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம தலை வலிக்குது, முன் தலை பின் தலை இந்த மாதிரி வலிக்குதுன்னா என்ன மாதிரி யோகா ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக? இப்போ தலை வலிக்குது அப்படின்ற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இதாக பிரிச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட்டு, ஓவரால், பேக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சரியானபடி இந்த கண்ணு ப்ராப்ளம் அதிகமாக நம்ம கண்ணு ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குறோம், நம்ம சிஸ்டம் அதிகமாக பார்க்குறோம், இல்லை ஃபோன் அதிகமாக பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஐ ப்ரெஷர் அதிகமாகும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஹெட்டேக் வரலாம். அப்போ ஐ எக்ஸசைசஸ் ட்ராட்டகா அப்படிங்கிற ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ ட்ராட்டகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸசைஸ் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸை வச்சு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்றது, கை ஷோல்டர் வலி இருக்கும், தலைவலி உள்ளவனுக்கு ஷோல்டர் பெயினும் வருது, கழுத்து வலி உள்ளவங்களுக்கு கழுத்து ரேடியேஷன், அப்போ வந்து அவன் கையில அட போங்க மேடம் எவ்வளோ நேரம் கை நீட்டிட்டு இருக்கிறது, என்னால் கையை இது வரைக்கும் கொண்டு போக முடியல. அப்போ நார்மலாக நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் நார்மலாக உட்காருங்க, ஒரு சப்போர்ட்டோட உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ் பாருங்கள், ரைட் அண்ட் லெஃப்ட் பாருங்கள். ஸோ ஐ பால்க்குரிய என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கேண்டில் கேசிங். ஸோ அது வந்து இங்கே நம்ம நார்மலாக ஓபி பேஷண்ட்டாக வரவங்களுக்கு பண்ண முடியாது. பட் இன்பேஷண்ட்டாக தங்கிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மார்னிங் யோகா ப்ராக்டிஸ்லையோ இல்லை ஈவினிங் யோகா ப்ராக்டிசஸ்லையோ கொஞ்சம் ரூம் இருட்டாக இருக்கும் போது கேண்டில் கேசிங். ஓகே. ஸோ கேண்டலை கொளுத்தி வச்சுட்டு நார்மலாக அந்த கேண்டில்ஸை கேஸ் பண்ண சொல்கிறது. அதாவது என்னென்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளோர்லேருந்து அந்த விஷன் ஓப்பன் பண்ணும்போதே டக்குன்னு ஓப்பன் பண்ணாமல் விஷன் ஓப்பன் ஆகும்போது இங்கேருந்து ஓப்பன் ஆகுது. அதை ஓப்பன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், ஜஸ்ட் லுக் அட் உங்களோட கீழே சின்ல இருந்து இந்த உங்கள் செஸ்ட் ரீஜன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் விஷனை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் கொண்டு போக சொல்லுவோம். ஓகே. ஃபோர் பாருங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டூலை பாருங்க, ஸ்டூலோட அந்த இதை பாருங்க, ஸ்டூலோட பேஸ் பாருங்க, அதுக்கப்புறம் அந்த கேண்டிலோட பாடி பாருங்க, அதுக்கப்புறமா அந்த ட்விக்கை பாருங்க, அதுக்கப்புறம் வெளிச்சத்தை பாருங்க. இப்படி அந்த ப்ராசஸிங் கொண்டு போகும்போது கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த தலைவலிக்கு கண்ணு ப்ராப்ளம்னால வலிக்குது அப்படின்னா ஐ பவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, இந்த மயோபியா கம்ப்ளைண்ட்ஸ் வருது, ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக கிளாஸஸ் போடுறாங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிசஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே பின்னாடி ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக தூக்கமே இல்லை, ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே ஒர்க் போயிட்டே இருக்கேன், 4 hours தான் தூங்குறேன், திருப்பியும் போகிறோம் ஒர்க் பண்ணுறோம், தூங்குறோம். அது என்ன, எனக்கு 4 hours ஸ்லீப் வந்து எந்த உடம்புக்கும் பத்தாது யாராக இருந்தாலும். ஸோ மினிமம் 7 hours to maximum 8 hours வந்து கண்டிப்பாக தூங்குறோம். பட் ஆனால் பசங்க ஸ்கூலிங் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் தூங்கினா போதும், எழுந்து படி. 5 மணி நேரம் தூங்கினா போதும்னு இல்லை, ஆக்சுவலாக படிக்கிறத தெளிவாக 3 மணி நேரம் படித்தாலே போதும். கரெக்டான ப்ராப்பரான அந்த 7 to 8 hours ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட்க்கு அப்புறம் வந்து பசங்க யாரும் அப்படிலாம் படிக்கிறது இல்லை, எல்லாரும் மொபைல் ஃபோன்ஸ் தான். நான் வந்து ஒரு 7 hours மொபைல் ஃபோன் பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஒரு 3 hours வேணா படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக அந்த இக்கட்டான டைமில் தான் படிச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி படிக்கிறதுக்கு டைம் ஸ்பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, பட் ஆனால் ஃபோனுக்கு டைம் அதிக நேரம் ஸ்பேர் பண்ணுறாங்க, அதனால அவங்க தூக்கம் கிட்டு போகுது. நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஓடிக்கிட்டே இருக்கும்,
காலேருந்து ஃப்ரெண்ட் என்ன வாட்ஸ்அப் பண்ணாங்க, இன்ஸ்டால யார் என்ன போட்டிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் யார் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு என்ன ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு கமெண்ட் என்ன போட்டிருக்காங்க, இல்லை ரீல்ஸ் நம்ம இதே ஒன்று பார்த்தோம்னா அதுக்கு சேர்ந்த அதுக்கு தோதான மாதிரி ஒரு ரீல்ஸ் வருது. அப்போ என்னன்னா எல்லாரும் அந்த நைட் ரெஸ்ட் படுக்க உட்காரும் போது தான் அப்பா நான் ரிலாக்ஸாக இருக்கேன், ஒர்க் இல்லை, சுற்றி முற்றி என்னை பார்க்கறதுக்கு மேனேஜர் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ நான் கொஞ்ச நேரம் எனக்காக நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, தூக்கம் கெட்டு போகுது. ஸோ என்னன்னா நம்ம 10-11 மணிக்கு நம்ம போய் ரெஸ்ட் பண்ணணும்னா கூட நம்ம மார்னிங் ஒரு 6 o'clock எழுந்துக்கிறோம்னா ஒரு 5-6 hours நமக்கு தூக்கம் வந்துடும். நம்ம என்ன பண்ணுறோம், 11 மணிக்கு தான் ஃபோனை ஓப்பன் பண்ணுறோம், வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 12:30, 1:30 ஆகிடுது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூக்கத்தை நம்ம ஸ்பேர் பண்ணி இவ்வளோ விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி தூக்கத்துக்கு தொலைச்சிடுறோம். அப்போ என்ன ஆகுனா நெக்ஸ்ட் டே மார்னிங் சொல்கிற மாதிரி என்னென்னா இரிட்டேட் ஆகுது. யாராவது வரமா செய்கிறேன் சார் வர போ அப்படின்னு. அப்போ ஏன்னா எனக்கு தூக்கம் பார்த்தல, வி ஃபீல் இரிட்டேட்டட். ஸோ மைண்ட் எங்கே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு போதுமளவு அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது போதுமளவு ஸ்லீப் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ ஹெட்ஏக்கு அப்படின்ற விஷயங்கள். நெக் எக்ஸசைஸ்ன்னு நாங்கள் காமனாக சொல்லிடுவோம். ஸோ நெக் எக்ஸசைஸுக்கு நம்ம காமனாக ரைட் அண்ட் லெஃப்ட் மூமெண்ட்ஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி குனிஞ்சா என்னால் முடியல, ஐம் நாட் ஏபிள் டு பேர். ஃப்ரண்ட்டில் குனிஞ்சா என்னால் தாங்க முடியும். ஏன்னா செர்விக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னா முன்னாடி குனிஞ்சா அவங்களுக்கு மயக்கம் வர ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அவாய்ட். ஸோ ஃபார்வர்ட் பெண்டிங் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி சைட்வர்ட் பெண்டிங், ஸோ சைடு வந்து டேர்ன் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து செய்ய சொல்லுவோம். ஸோ ஹெட்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி ட்ராட்டகா ப்ராக்டிசஸும் நெக் எக்ஸசைஸும் ரெகுலராக பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஷோல்டருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐசோமெட்ரிக் நெக் ஷோல்டர் எக்ஸசைசஸ்னே தனியாகவே இருக்குது. அதாவது என்ன ஐசோமெட்ரிக்னா நம்ம நார்மலாக இப்போ என்னால் பண்ண முடியல, நாங்களே வந்து உங்களுக்கு பிடிச்சி விட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் மூமெண்ட்ஸு சைடை சிட் பண்ணி விடுறது, பெண்ட் பண்ணி விடுறது. இதெல்லாம் நம்ம கழுத்தை டர்ன் பண்ணாலே வந்து ஷோல்டரும் வந்து அந்த ஷோல்டருக்கு தனி, ஷோல்டருக்கு தனி, நெக்குக்கு. ஸோ அதே மாதிரி ஷோல்டர்னா ஷோல்டர் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் தனியாகவே இருக்கு. நார்மலாக நம்ம ஷோல்டரில் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஜாயின்ஸ் எக்ஸசைஸை பொறுமையாக பண்ண சொல்றது. இப்போ இதே ஒரு என்னால் தனியாக பண்ணிக்க முடியல, ஸோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜன்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோதான் எல்லாம் தூக்க முடியும், இவ்வளோ தூரம் எல்லாம் தூக்கும். ஸோ அந்த ஜன்னலோட மூமெண்ட்ஸை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வேறு எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அந்த மூமெண்ட்ஸ் பண்ண சொல்லுவோம். ஸ்பென்சர் டெக்னிக்னு சொல்கிறது. ஸ்பென்சர் டெக்னிக் அப்படிங்கிறது என்னன்னா நாங்களாக ஒரு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இயன் முறை தேர்வு, இயன் முறைன்னு சொன்னீங்க, இயன் முறை சிகிச்சைன்ற மாதிரி ஸ்பென்சர் டெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா ஷோல்டர்ஸை ஷோல்டர் மூமெண்ட்ஸை பிடிச்சி நம்மளா பொறுமையாக எவ்வளோ தூரம் அவங்களுக்கு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஒரு அசிஸ்டட் ரெசிஸ்டட் ஒரு ப்ரெஷர் கொடுத்து எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி விடுவோம். இது நம்மளா பண்ணி விடும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களா வந்து கொஞ்சம் பேக் கொண்டு போங்க, நீங்களா கொஞ்சம் மேலே கொண்டு வாங்கன்னா அவங்களால முடியாது. அதாவது நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து அவங்களை கொண்டு போகும்போது இவ்வளோ தூரம் பேக் பண்ண முடியுமா அங்கே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பெயின் ஜாஸ்தியாகிற டைம்ல ஜஸ்ட் ஸ்டாப் தட். ஸோ அப்போ சொல்லும்போது அது ரெகுலராக நாங்களாம் செய்ய வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆக, ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும், பெயினும் சப்சைட் ஆகும். ஸோ பெயினுக்கு நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி அக்குபங்க்சர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதோ, இல்லை மசாஜஸ் கொடுக்குறதோ, இல்லை ஒரு வேக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ், ஒரு ஹீட்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறதோ, இதெல்லாம் பண்ணும்போது பெயின் வந்து சப்சைட் ஆக ஆரம்பிக்கும். அதனோட இந்த எக்ஸசைஸ் சேர்ந்து பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற மாதிரி தாடாசனே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிறது மட்டும் கிடையாது, நாட் ஒன்லி ஃபார் ஹைட். ஸோ தாடாசனமே வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் போது கையும் சேர்ந்து தான் தூக்கி இருப்போம். ஸோ ஷோல்டர் ஜாயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கையும் சேர்ந்து தான் வரும். ஸோ இந்த ஆசனாஸ் ப்ராக்டிஸோட கொடுத்துருவோம். ஸோ அர்த்தக்கட்டி சக்கராசனம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டில்ட் பண்ணுற மாதிரி, அந்த ஷோல்டர் ஜாயின்ஸை டில்ட் பண்ணி பேக் சைடில் திரும்புற மாதிரி தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின்ட் பெயின்ஸ்க்கும் அந்த மாதிரி ஹேண்ட் ஸ்ட்ரெச் ப்ரீதிங், அதாவது இன்ஹேல் பண்ணும்போது கையை கொண்டு போகிறதும், எக்ஸேல் பண்ணும்போது கையை உள்ள கொண்டு வர்றது. ஸோ அண்ட் இன் அண்ட் அவுட் ப்ரீதிங். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஒன்று, இன் அண்ட் அவுட் ப்ரீதிங்னு இருக்குது. இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் ஷோல்டர்ஸ்க்கு கொண்டுவோம். அதே மாதிரி தான் எல்போஸ்க்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ இதே செஸ்ட் ரீஜன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராங்கைட்டிஸ் கம்ப்ளைண்ட் வருது, லைக் வீசிங் கம்ப்ளைண்ட் வருது, ரொம்ப நிமோனியல் கம்ப்ளைண்ட்ஸ்னா அட்டாக். இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆகும் போதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்னால் நடக்கும் போதே ரொம்ப வந்து மூச்சு வாங்குது, என்னால் நடக்க முடியல, நடுவில் அந்த சென்டரில் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, அந்த ரிப்ஸ்லாம் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இல்லை, அதுக்கு தான் இப்போ சொல்ல வரேன். இப்போ செஸ்ட் ரீஜன் அப்படின்னு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிங் சீரீஸில் ஒரு உட்காந்து செய்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ஷெட் ப்ரீதிங்கோ, இந்த தாடாசனா பண்ணுறதோ, திரிகோணாசனம் அப்படின்னு சொல்கிற ட்ரையாங்கிள் போஸ்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஆசனாஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ உட்காந்து வந்து பார்த்தா அர்த்த மத்சீந்திராசனா, ஸோ உட்காந்துட்டு ஸோ காலெல்லாம் ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணி லைக் பாடியை ட்விஸ்ட் பண்ணி உட்கார பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் ரீஜனில் இருக்கிற லங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி லைனில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி லைக் புஜங்காசனம் பண்ணுறது, அர்த்த சலபாசனா பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீதிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி கவுந்தடிச்சு படுத்துட்டு மக்கராசனம்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை,
கவுந்தடிச்சு படுத்து கையை கிராஸ் பண்ணி வைக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ப்ரீதிங் பேட்டர்ன் ஃபார் இம்ப்ரூவிங் தி லங்ஸ். அதாவது பிரச்சனை இருக்கு, வீசிங் இருக்குன்றவங்களுக்கு கவுந்தடிச்சு படுக்க சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி கவுந்தடிச்சு படுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரண்ட் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மற்ற ஆர்கன்ஸ் இருக்கு, லைக் ஒரு அப்டமன் ப்ரெஸ் ஆகிறதோ இல்லை ஹார்ட் ரீஜனும் இருக்கும்போது இங்கே கொலாப்ஸ் ஆகி கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்குது. பட் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆர்கன்ஸும் கிடையாது. அதனால கவுந்தடிச்சு படுக்கும்போது ப்ரீதிங் ஈஸியாக இருக்கும். அதனால கோவிட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கவுந்தடிச்சு படுக்கிற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிட்டு இருந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். பிகாஸ் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்கன்ஸ் மற்ற அதிகமான இன்வால்மெண்ட்ஸ் வந்து பின் சைடில் கிடையாது. அப்போ லங்ஸ் வந்து ஈஸியாக ப்ரீத் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங் போஸ்டரில் உங்களுக்கு படுக்க வைப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக படுத்தா அந்த ஒரு ப்ரீதிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது, ரொம்ப முடியல, கஷ்டமாக இருக்குது, இல்லை லங் ஃப்ளூயிட் அதிகமாக கலந்துருக்கு, வெயிட்டாக இருக்குது, அப்போ ஃப்ளூயிட் மேலே திருப்பி மேலே ஏறும், அப்போ உன்னால் ப்ரீத் பண்ண முடியாது. அப்போ நான் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக உட்கார வைக்குது. ஸோ அந்த மாதிரி ஆசனாஸ்லாம் என்ன நவுக்கு ஆசனா பண்ண சொல்கிறது, இது மாதிரிலாம் சில ஆசனங்கள் ரெகுலராக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லங் கெப்பாசிட்டி, அதாவது என்ன இப்போ நம்ம ஆசனா சொல்கிறதே ப்ரீதிங்கோட தான் சொல்கிறோம், அதுவும் பர்டிகுலராக லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்க விஷயங்கள் செய்யும்போது இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அப்டமன் ரீஜனுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஸோ புஜங்காசன், தனுராசன், அர்த்த ஷலபாசனா பண்ணுற மாதிரி, லைக் சேது பந்தாசன், உதிரகர்ஷ்ணாசனா, பவன முக்தாசனா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம நார்மலாக வந்து உட்காந்துட்டே செய்கிற மாதிரி பக்ஷிமூத்தாசனம் சொல்லுவாங்க, ஃபிஷ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சீட்டிங்கில் உட்காந்துட்டு அதை சொல்கிற மாதிரி இப்போ நம்ம எப்படி லாங் ஸ்டாண்டிங்காக நின்றுட்டு உங்கள் பாதத்தை சொல்கிறோமோ, நீங்கள் உட்காந்துட்டு கால் நிறுத்திட்டு உங்கள் பாதத்தை பிடிக்கணும். முடிச்சுட்டு வந்து உங்க ஃபோர்ஹெட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்க முட்டியில வந்து டச் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது என்ன, முட்டி வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஃபோல்ட் பண்ணாம முடியுமானா ஃபர்ஸ்ட் தொடர்றதே கஷ்டம் தாங்க. அதுக்கப்புறம் நான் குனிறது ரொம்ப கஷ்டம், முட்டி தொடர்றதுங்கிறது சான்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஸ்டார்டிங்ல இருக்கும். பட் ரெகுலரா செய்ய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர்மெண்ட் இருக்கும். யாருக்கு ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணக்கூடாது, ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணக்கூடாதுன்னா லோ பேக் பெயின் இருக்கவங்களுக்கு டைரக்ட் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபார்வர்ட் பெண்டிங் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே பேக் ஸ்ட்ரெச்சாக இருக்கும். அதாவது முதுகு ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பேக் பெயின் இருக்குது. ஸோ இந்த வயிறு அமுங்கிற மாதிரி இருக்க விஷயங்கள் ஓவரால் இப்போ நான் சொல்கிற மாதிரி டயபெட்டிக், ஃபேட்டி லிவர், இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்தாங்கனாலே ஒரு ஸ்கேன் எடுத்தோம்னாலே அவங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்க கம்ப்ளைண்ட் ஃபேட்டி லிவர் அண்ட் ஃபேட்டி இன்ஃபில்ட்ரேஷன். பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் அதிகமாக போகும்போது அந்த சுகர் என்ன ஆகுது, யூட்டிலைஸ் ஆகிற சுகர் கெலோரிஸாக மாறி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். யூஸ் ஆகாத சக்கரை என்ன ஆகும், அப்படியே ஸ்டோர் ஆகிடும். என்ன ஸ்டோர் ஆகும், ஃபேட். இட் ஸ்டோர் அஸ் ஃபேட் ஒன்லி. எல்லாருக்கும் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா தொப்பை வரதுக்குரிய காரணங்கள் நம்ம நைட்ல அதிகமா சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் வயிற்றுல தொப்பை போடுறதுக்குரிய ரீசன், வேற எதுவுமே இல்லை. அப்போ அதிகமாக நம்ம நைட்டு சாப்பிட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா நம்ம நைட்டில் வேற ஒன்றும் வேலை செய்ய போகிறது இல்லை. நம்ம நிறைய வேலை செய்கிறோம், பகலெல்லாம் செய்கிறோம், நல்லா ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்றோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், போகிறோம் வரோம், திடீர்னு இங்கே ஓடுறோம் அங்கே சொல்கிற மாதிரிலாம் ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்போ எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகிடும். நைட்டு நம்ம தூங்குறதுக்கு அவ்வளோ சாப்பாடு தரும். ஆனால் நம்ம எல்லாரும் செய்கிற தப்பு என்னென்னா காலையில் ஸ்கிப் பண்ணிடுவோம். மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க எதையோ ஒன்று 3 மணிக்கு இல்லை எதையோ ஒரு ஜூஸு அப்படின்னு குடிச்சிட்டு மேனேஜ் பண்ணிடுவோம். காலையிலேருந்து இது ஒழுங்காக சாப்பிடல, நைட்டாவது போய் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கட்டிட்டு நைட்டு அவ்வளோ டம்ப் பண்ணுறோம். பட் நைட் நமக்கு நம்ம உள்ள இருக்க ஆர்கன்ஸு ஆக்டிவேட் ஆகிறதுக்குரிய எனர்ஜி நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி உள்ளதான் வச்சுருக்கோம். பட் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கவே விடாம திரும்ப 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 இப்போ டம்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மாறுற விஷயங்கள், சக்கரையா மாறுற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டா மாறி ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் மெட்டபாலிசம் நடக்கிற ஃபேக்டரி யாருன்னா நம்ம லிவர் தான். அந்த லிவர் செல்ஸ்லயே போட்டு ஃபேட்டையும் டெபாசிட் பண்ணி ஃபேட்டி லிவராகவே சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்டி லிவருமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக வெறுமே இந்த ஆசனாஸ் பண்ணால் மட்டும் ஃபேட்டி லிவர் போயிடுமானா இல்லை. எதெல்லாம் கட் டவுன் பண்ணணுமோ அந்த கட் டவுன் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு, நமக்கு நார்மல் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி லைக் தைஸுக்கு, காலுக்கு, கைக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிற மாதிரி இருக்க விஷயங்கள் ஒரு ஆசனாஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோர் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாடாசனா சொல்கிற மாதிரி ஒரு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாடாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு தாடாசனா பண்ணும்போது நாட் ஒன்லி ஃபார் வெரிகோஸ் வெயின்ஸ் செய்யும் போது நாங்கள் என்ன சொல்லுவோம், தொப்பையாக இருக்கவங்களுக்கு இன்ஹேல் பண்ணும்போது சக் இன் யுவர் அப்டமன், வயிறை உள்ள இழுத்து பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீ கையை தூக்கு, அதில் எத்தனை செகண்ட்ஸ் வெயிட் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணு. தொப்பை குறையணுன்றவங்களுக்கு இதே கூட ஈஸியாக சொல்லுவோம். ரெகுலராக பண்ண வந்து பார்த்தீங்கன்னா சக்கின் பண்ண தொப்பைகள் குறையிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா அந்த வித்ஹோல்டிங் கெப்பாசிட்டி பண்ணும்போது சேர்த்து வச்சிருக்க அந்த கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷனுக்கு வரதுக்கு இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அப்போ வெறும் வெரிகோஸுக்கு இது மட்டும் தான் யூஸ் ஆகுமா, அப்படி இல்லை. ஸோ ஓவராலாக செய்யும் போது உங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட்டு, இந்த ஆசனம் செய்யும் போது உங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் போது உங்கள் பேக் ஸ்பைனும் ஸ்ட்ரென்தன் ஆகுது.
ஸ்ட்ரைட்டாக பண்ணி நிற்கும் போது உங்கள் கால் ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி ஸ்டோர்ஸில் நிற்கிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காஃப் மசில்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதாவது ஒரு ஆசனம் செய்யும்போது மற்ற விஷயங்களும் சேர்ந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால உங்களுக்கு ஓவரால் வெல்பீயிங்க்கு ஒரு ஸ்டாண்டிங் சீரியஸில் ஒரு 3 ஆசனம், சிட்டிங்கில் ஒரு 3, அப்போ அடுத்து ஒரு சுப்பைனில் ஒரு 3, ப்ரோன் சீரியஸில் ஒரு 3. இதெல்லாம் நமக்கு நார்மலைஸ் ஆகிறதுக்கு நமக்கு நார்மலாக பண்ணுற பிராணாயாமம். அலாங் வித் ஒரு முத்ரேஸோட ஃபினிஷ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அரை மணி நேரம் வந்து ஒரு காமனாக ஒரு வெல்பீயிங்க்கு ஒரு ½ hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னாலே ஈஸியாக பண்ணிக்க முடியும். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், நான் ஒரு ஆசனம் நல்லா மெயின்டைன் பண்ணி பண்ணுவேன், என் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகட்டும், என் ஃபிகர் நல்லா இம்ப்ரூவ் ஆகட்டும் அப்படின்றவங்க ரிப்பீட்டேட்டிவ் ஃபார்மேட்டில் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு 1 hour ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். முடிஞ்சவங்க அங்கே போகிறாங்க, முடியாதவங்க இதை பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நான் சொல்கிற மாதிரி ஜிம் போகிறவங்க இதையும் சேர்ந்து செய்யும் போது அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான் அதே மாதிரி சொல்கிற மாதிரி நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நிறைய பேர் நியூஸஸ்லாம் பார்க்குறோம், திடீர்னு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி அதிகமாக ஒர்க் லோட் கொடுத்ததுனால இது ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் செய்யும்போது ஈஸியாக இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணி வந்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக. சூப்பர் மேம், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அண்ட் இப்போ வந்து எல்லாருமே வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கலாம், கேலரிஸ் பர்ன் பண்ணணும் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், யோகா பண்ணால் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும், அது மாதிரிலாம் வந்து யாருமே யோசிக்கிறேன். கேலரிஸ் பர்ன் பண்ணால் போதும், ஃபிகரை மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஒவ்வொரு விஷயமுமே. இந்த பதிவு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் யோகா வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எல்லா ஆர்கன்ஸுமே வந்து ஆக்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வாழ முடியும். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம், இந்த இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்யூ.